ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் லிஃப்ட்டில் போகிறதுக்காக உள்ளே நுழைஞ்சிருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். பட்டனை தட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு. லிஃப்ட்டை மூடிடுச்சு, அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு அவருக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது. திடீர்னு வெளியே போகிறதுக்கான வழியை தேடுறாரு. லிஃப்ட் அப்படியே குலுங்கவும் ஆரம்பிச்சுது. எப்படியாவது கதவு திறந்தால் போதும், வெளியே போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட யோசனையாக இருந்தது. அவர் நினச்ச மாதிரி கதவு திறந்தது. கால் வச்சதும் அது ஏதோ இன்னொரு லிஃப்ட் மாதிரி அப்படியே மூடி அவரை இழுத்து கொண்டு போயிடுச்சு பாருங்க. இது எப்படி நடந்ததுன்னு நம்ப முடியாத விஷயம் தான். லிஃப்ட்டில் இருக்கிற கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது, ரோட்டோரத்தில் பைக்கை நிறுத்திட்டு இங்கே இருக்கிற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார் ரோட்ல வந்தது. ரோட்ல எவ்வளவு பெரிய இடம் இருக்கு பாருங்க. ஆனாலும் இவ்வளவு ஓரமா வந்து இந்த பைக்கை தள்ளி கொண்டு போயிருக்கு. பைக்ல இருந்த ஆள் சாமர்த்தியமா பைக்ல இருந்து குதிச்சு கீழே இறங்கிட்டாரு. ஓரமா நிக்கிறதுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பைக்கு தான் தூரமா போயிடுச்சு. அதை போய் எடுக்க வேண்டிய நிலைமை. எப்படியோ ஆளுக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, இங்க ஒரு தள்ளு வண்டியை தான் தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரோட்ல நிறைய கார் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு. பின்னாடியே ஒரு ட்ரக் வந்திருக்கு. வந்த ட்ரக் அதே வேகத்துல அந்த தள்ளு வண்டியை இழுத்து கொண்டு போயிருக்கு பாருங்க. வண்டியை விட்டுட்டு ஆள் நகர்ந்துட்டாரு. வண்டியில என்னவோ சூடா கொதிக்க இருந்திருக்கு. அது வேற ஒரு பக்கம் ஆவியா பறக்குது. நல்ல பட்டப்பகல் நேரத்துல இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, கூண்டுல பரவி வச்சுட்டு இந்த கம்பி மேல ஏறி இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கால் தடுக்கிறதுனால கூண்டோடு சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. விழுந்த வேகத்துல கூண்டோட கதவு திறந்துடுச்சு. கதவு திறந்தது பரவாங்க இருக்குமா, ஒரு செகண்ட்ல மின்னல் வேகத்துல அப்படியே பறந்து போயிடுச்சு. ஏதோ அதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இந்த கார் பக்கத்துல போறாரு. ஏதோ சத்தம் கேட்டது ஆள் உஷாராயி மேல பார்த்துட்டு அப்படியே வேகமா ஓடி வந்துட்டாரு. அங்கிருந்து ஒரு பெரிய மரம் முறிஞ்சு கீழே விழுறதுக்கு தயாரா இருந்திருக்கு பாருங்க. அப்படியே கார் மேலே விழுந்ததுனால கார் தான் நொறுங்கி போற மாதிரி ஆயிடுச்சு. நின்றுட்டு இருந்த ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசைக்கு ஓடி போயிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, இதே மாதிரி ஸ்டாண்ட் மேல ஏறி நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு பூனைகளை தான் பாக்குறோம். இந்த ரெண்டு பூனைகளை சமாதானப்படுத்துறதுக்காக எப்படியாவது ஒரு பூனையாவது தூக்கி இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு பாக்குறாங்க இந்த லேடி. ஆனா ரெண்டும் வம்பளுக்குறதுல பயங்கர ஆளா இருக்கும் போல கடைசியில மொத்த செல்ஃபையும் கீழே தள்ளி போட்டுட்டு தான் இறங்கி வந்திருக்கு பாருங்க. ரெண்டு பூனைகளை வீட்டுல வளர்த்ததுக்கு என்னென்னலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பஸ்ல உட்காந்து அப்படியே போன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா ஒரு ஆள் வந்த மாதிரி இருந்தது. வந்த வேகத்துல கையில வந்து போனை பிடிங்கிட்டு வேகமா ஓடிட்டே இருப்பாருங்க. பஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இந்த வீடியோல இந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருந்தவர் ஏதோ வித்தியாசமா இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நின்று செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் நின்றுட்டு இருக்கும் போதே திடீர்னு பெரிய பள்ளம் வந்து ஆள் முக்காவாசி உள்ள போயிட்டா இருப்பாருங்க. அவர் நினைச்சது ரொம்ப சரியா தான் இருந்திருக்கு. ஏதோ சின்ன பள்ளமா இருந்ததுனால இதோட போச்சு. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, வீட்டுல ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மேற்கூரையில ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டுட்டே இருந்தது. அதனால மேல பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த கூரையே பொத்துன்னு விழுந்துடுச்சு பாருங்க. நல்ல வேலை ஒரு 2 அடி தள்ளி இருந்ததுனால எதுவும் ஆகலை அப்படின்னு நினைச்சு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இதே மாதிரி இந்த வீடியோ ஒரு ஷெட்டு தான். இதுக்குள்ள நிறைய ஆட்களும் இருக்கிறாங்க. திடீர்னு வேகமாக காத்தடிச்சது. அதுக்காக இப்படி ஷெட்டே பறந்துட்டு போகும் அப்படின்னு யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது பாட்டுக்கு வேகமாக பஞ்சா பறந்து போகுது பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, காத்து வேகமா அடிக்கும். இவர் இந்த வேனுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு இதுக்கு பின்னாடி வந்து மறைஞ்சிருக்கிறாரு. அசையாம இருக்கலாம்னு பார்த்தா காத்தடிச்ச வேகத்துக்கு வேன் முதற்கொண்டு எல்லாமே அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த தெரு வழியா ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. வீட்டுக்கு வெளியே இருக்கிற பெஞ்சில் தான் இந்த லேடி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த தெரு வழியா நடந்து வந்துட்டு இருந்தவர் வந்த வேகத்தில் ஃபோனை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. இந்த லேடி வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஃபோன் பார்க்கறதுக்கு கூட வழி இல்லை பாருங்க. அடுத்தது இந்த வீடியோல ஸ்டூல்ல ஏறி இறங்கும் போது ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறத தான் பாக்குறோம். இவர் இந்த சேர்ல மேலே ஏறி நின்னவர் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி இருக்கிறாரு. இறங்கின வேகத்தில் சேர் ஆளையே கவுத்து விட்டுடுச்சு பாருங்க. இவர் போய் விழுந்த வேகத்தில் பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தரையும் சேர்த்து கீழே தள்ளி போட்டுட்டாரு. ஒவ்வொரு நொடி பொழுதும் ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த இடத்த இப்பதான் கிராஸ் பண்ணி ஒருத்தர் நடந்து போனாரு. அவர் போன அடுத்த செகண்ட் ரோடே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. பெரிய பள்ளம் வந்து உள்ள இருந்த நிறைய தண்ணியும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. திரும்பி பார்த்தவர் திகைச்சு நின்றுட்டாருன்னு தான் சொல்லணும். இது எப்படிதான் நடந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது, பங்க் பெட். முதல் மாடி 2வது மாடிங்கிற மாதிரி முதல் கட்டில் 2வது கட்டில்னு இருக்கும். மேல கட்டில்ல 2 பேர் படுத்திருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அது உடஞ்சு விழுந்துடுச்சு. கீழே படுத்திருந்தவர் தான் பாவம். 2 பேரும் சேர்ந்து அவர் மேலே விழுந்திருக்காங்க பாருங்க. நல்ல வேளை பெரிய அளவுல அடிபடாம 3 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த வீடியோல பால்கனில ஒரு ஊஞ்சலை கட்டி அந்த ஊஞ்சல்ல 2 பேரும் ஏறலாமா அப்படின்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாருங்க. என்ன ஒரு யோசனை நினைக்கிற மாதிரி 2 பேரும் ஏறுறதுக்குள்ள ஊஞ்சலே அறந்து கீழே விழுந்துடுச்சு. இந்த பூனை இந்த கார் பக்கத்துல ஏதோ வித்தியாசமா தெரியும் பக்கத்துல போயிருக்கு. இது போன நேரம் பார்த்து திடீர்னு புகையா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பூனை போய் தொட்டதும் அதுல இருந்து சத்தம் பயங்கரமா கேட்டதுனால ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரோட்டு ஓரத்தில் தான் சின்ன கடை மாதிரி எண்ணெய் கொப்பரையோட எல்லாம் சுடு சுட தான் இருக்கும் போல. இந்த இடத்துக்கு வேகமாக வண்டியில் வந்தவர் அப்படியே கடைக்குள்ளே புகுந்துட்டாரு. நல்ல வழியாக 2 பேரும் அந்த இடத்த விட்டு உடனே எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு அப்படியே குனிஞ்சு ஃபோனையும் பார்த்துட்டே வந்ததுனால கடைசியில் அந்த கடை மேலே வந்து மோதுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேராகவும் பார்த்து நடக்கணும் போல. சில நேரங்களில் நமக்கும் இப்படி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பூனை பண்ணியிருக்கிற சேட்டை தான். இந்த ஏணி மேலே ஏறின பூனை அந்த ஏணியோட சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு. நல்ல வேளை ஆள் மேலே படலை. ஒரு அடி தள்ளி விழுந்திருந்தா தலைமாலை போட்டிருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம். பைக்கில் வந்தவர் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே அந்த இடத்துக்கு நகர்ந்து போறாரு. அவர் நகர்ந்து அடுத்த செகண்ட் பாருங்க, அந்த இடத்துல ஓரமாக இருந்த இந்த ஏணி மாதிரி இருக்கிற ஸ்டாண்டு அவர் மேலே விழுந்திருக்கு. ஆள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஏதோ அதையெல்லாம் சமாளிச்சிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறவர் இந்த இடத்துல சைக்கிளை நிறுத்திட்டு இறங்குறதுக்கு பார்த்துருக்கிறாரு. அது ஒரு ராத்திரி நேரம். ஒரு காலை ரோட்டில் வச்சவர் இன்னொரு காலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் வச்சுட்டாரு. ஆள் உள்ளே விழுந்துட்டாரு பாருங்க. பாதாள கிடங்கு மாதிரி தான் இருக்குது. இதை மூடாமல் விட்டுருக்காங்க பாருங்களேன். யார் நடந்து வந்தாலும் இது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. அதனால அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. சுற்றி இருந்த ஆட்கள்லாம் வேகமாக ஓடி வந்து அவரை தூக்கி விட்டுருக்காங்க. ஆள் மொத்தமாகவே நனைஞ்சு எந்திரிச்சிட்டாரு. எப்படியும் அதை மூடி தான் ஆகணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையனை தான் பார்க்குறேன். திடீர்னு கொஞ்சம் குஷியாகி அந்த டிவி மேலே எதையோ தூக்கி வீச டிவியோட கதை அதோடு முடிஞ்சிடுச்சு பாருங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு பார்க்குற அந்த பையன், ஆனால் டிவி ஆன் ஆகவே இல்லை. நம்ம தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சால் வீட்டில் ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு ஆள் உடனே இடத்த காலி பண்ணி ஓடிடுச்சு பாருங்க. ஒரு செகண்டில் வேலையும் முடிஞ்சுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இந்த கரையோரத்தில் வந்து நின்று இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தேடி வந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆளை தேடி வந்திருக்கு. அது வரைக்கும் இந்த பக்கம் அலை வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதோடு நின்றுரும். ஆனால் அந்த லேடியை பார்த்ததும் பொங்கி வந்துடுச்சு போல் அப்படியே குளிச்சுட்டு வர மாதிரி நிலமை. இங்கே இந்த வீடியோ கையில் ஒரு சின்ன மிஷினையும் வச்சுட்டு இந்த ஏணியில் ஏறிட்டு இருக்கிறாரு. மேலே ஏதோ வேலை பார்க்கறதுக்காக. அந்த நேரம் பார்த்து ஏணி பாருங்க ஒரேடிய சரிக்கு ஆளை ஒரு பக்கமாக தள்ளி போட்டுடுச்சு. மிஷின் இன்னொரு பக்கமாக போனதுனால எதுவும் ஆகலை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் போட்டில் வந்துட்டு இருக்கிறவர் கரைக்கு வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி கரைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி குதிச்சாரு பாருங்க. போட் அந்த நேரம் பார்த்து லேசாக நகரவும் ஆள் தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடம் கொஞ்சம் ஆளும் குறைவாக இருக்கிறதுனால மேலே உடனே எந்திரிச்சு வந்துட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பாக்கெட் கிடச்சிருக்கு. அதை தூக்கிட்டு ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு வான்கோழியை தான் பார்க்குறோம். அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு என்னவோ கலர் கலராக இருக்குது. இதை பார்த்ததும் மற்ற கோழிகளும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. எல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கலர்ஃபுல்லான ஒரு பெரிய பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இதை கட் பண்ணும்போதே ரொம்ப ஆர்வத்தில் கட் பண்ணால் அது ஏற்கனவே உள்ள ஜூஸாக தான் இருந்திருக்கு. அரைக்கிறதுக்கு மிக்சியே தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கட் பண்ணவும் ஜூஸே வெளியே வந்துடுச்சு பாருங்களேன். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காட்டில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு ஒட்டக சிவிங்கி அதோட குட்டியோடு இருக்குது. இந்த ஒட்டக சிவிங்கி குட்டியை வேட்டையாடுறதுக்காக சிங்கங்கள் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிங்கத்துக்கிட்ட இந்த குட்டி ஒட்டக சிவிங்கி எப்படி சண்டை போடுது பாருங்க. ஒட்டக சிவிங்கி பெரிய உருவமாக இருக்கிறதுனால ஒரு சிங்கத்தால் அதை எதுவுமே பண்ண முடியாது. இதுக்காக தான் எப்போதுமே சிங்கங்கள் ஒரு கூட்டமாகவே சேர்ந்துக்குமா. கூட்டமாக சேர்ந்து தான் இந்த ஒட்டக சிவிங்கியை ஏதாவது பண்ண முடியும். ஒவ்வொரு சிங்கமும் ஒவ்வொரு காலை பிடிச்சிக்கும். ஒரு சிங்கம் அது முதுகு மேலே ஏறிடுமா. இப்படி 10-15 சிங்கங்கள் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இந்த ஒட்டக சிவிங்கி வேட்டையாட முடியும். ஆனால் கிடைச்சதுன்னா இந்த சிங்க கூட்டத்துக்கு ஒரு பெரிய விருந்து கிடைச்ச மாதிரி. கடைசியில் நினச்ச மாதிரியே இந்த ஒட்டக சிவிங்கியை வேட்டையாடி இருக்கு பாருங்க.